ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்கள் வந்து சனிக்கிழமை வந்து இருமுடி செலுத்துறதுக்கு மேல்மருவத்தூர் போனோம். நாங்கள் சொல்ல எங்கெங்க போனோம், வழியில் என்னென்ன பார்த்தோம், எந்தெந்த கோயிலுக்கு போனோம், அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து 2 நாளாக வந்து பிஸி. சாட்டர்டே எடுத்து தான் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். நாங்கள் போயிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்து முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா அது வந்து அப்போ வந்து எனக்கு டைம் இல்லை அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா நானே பார்த்துட்டு இருந்ததுனால. ஃபர்ஸ்ட் நான் பாப்பாக்கு தான் வாங்கினேன். இது கிளிப்புங்க. இது வந்து பாப்பாவும் போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலாம் அது அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது ஒரு குட்டி செயின் பசங்களுக்குன்றது இதுதான் வாங்கினேன். அப்புறம் ஆளுக்கு ஒரு கீ செயின். பசங்க அந்த பொம்மை கீ செயின் வந்து நான் ஒரு நெயில் கட்டர்ல மாட்டி வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு என் பையன் கேட்டுட்டே இருந்தான். சரி ஆளுக்கு ஒன்று மட்டும் வாங்கினா சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று இதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க வாங்கிட்டு வந்த உடனே வந்து பவுச்சில் மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால போட முடியல. அடுத்தது வந்துச்சு இவரோடது. 3 பேருக்கு ஆளுக்கு 1. அதே மாதிரி 3 தாங்க வாங்கணும். ஏன்னா 1 வாங்கிட்டா எனக்கு போன வாட்டி பவுச் வந்து பெரிய பையனுக்கும் பொண்ணுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன். இவர் அன்னைக்கே ஒரே அழ. ஆல்ரெடி பவுச் வச்சிருக்காரு. அம்மா அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க, எனக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரே அழ. அன்னைக்கே அடை முடிச்சு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு பவுச் வாங்கிட்டு வந்துட்டு தான் மறுவேலை பார்ப்பான். அதாவது இதுக்கு மேலே எது வாங்கினாலும் 3 வாங்கிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஓகேங்க, நான் வாங்கிட்டு வந்த பொருள்ன்றது இதுதான், இது மட்டும்தான். அப்புறம் வந்து பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2 பொரி பேக்கெட்டு, 1/2 கிலோ நேந்திரம்பழம் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். குங்குமம் அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் வாங்கினேன். இவ்வளோதான் நான் வாங்கின ஐட்டம்ஸ். ஏன்னா இந்த டைம் வந்து நான் வந்து தெரியாது இல்லைங்களா, புதுசாக போனேன் இல்லைங்களா, அவ்வளோ கடல் மாதிரி கடைங்க. அவ்வளோ 1 கிலோமீட்டர் தூரம் ஃபுல்லாக அந்த அளவுக்கு கடை வீதிங்க. நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி போனால் நம்மளுக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்த்து கரெக்டாக வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். பொம்மைங்க, விளையாட்டு சாமானுங்க, சாப்பிட்ற பொருளுங்க, கலர் கோலமாவங்க, நிறைய திங்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. இதில் கோவில்லே கொஞ்சம் சிம்பிளாக கடை போட்டிருந்தாங்க. அதில் வெளியே கடைங்க நிறைய இருந்தது. சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வழியில் ஒரு 3 கோயில் பார்ப்போம்னு சொன்னாங்க. பார்த்துட்டு அப்புறம் தான் நாங்கள் மருவத்தூர் போக போகிறோம். மருவத்தூர் போயிட்டு அதுக்கு வர சொல்ல எங்கேயும் போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடுறது. வீட்டிலேருந்து விடிய காலை 5:30 மணிக்கு கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எங்களோட இருமுடி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு திருஷ்டி சுற்றி போட்டுட்டு அப்புறம் வேன் வந்ததுங்க. வேனுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேனுக்கும் சுற்றி போட்டுட்டு நாங்கள் ஒரு 6-6:30 மணி போல் தான் கிளம்பணும். அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் எல்லோரும் கீழே கற்பூரம் ஏற்றிட்டு படியேறி மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு முதல்ல போன உடனே உற்சவர் தான் இருந்தார். உற்சவரை பார்த்துட்டு சாமியை பார்க்கலான்னு உள்ளே போயிட்டு லைனில் போனால் அங்கே வந்து 3/4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து சரி வேறு கோயில் பார்க்குறது மிஸ் ஆகிடுன்றதுனால சரி உற்சவரை பார்த்துட்டோன்னுட்டு கோயிலை மட்டும் ஒரு சுற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதே குன்றத்தூர் முருகன் கோயிலேருந்து கீழே வந்த உடனே வெளியவே 2 சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் அங்கேயே பக்கத்துலேயே இருக்குது. அந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அங்கேயும் பெருமாள் கோயிலில் சாமியை பார்த்துங்க. சிவன் கோயிலில் அதே மாதிரி அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கோயில் சுற்றி வந்துட்டு இந்த கோயிலை பார்த்துட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி போஸ்டில் வந்து நாங்கள் லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். ஆல்ரெடி லாஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்களாம். அதே போல் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வண்டலூரில் இந்த மாதிரி குபேரர் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லவே சரி கூட்டிகிட்டு போனாங்க. போன உடனே முதல்ல குபேரரை பார்த்துட்டு குபேரர் பக்கத்துலேயே எங்கள் குபேரர் கோயில் பக்கத்துலேயே காளியம்மன் கோயில் இருக்குது. பக்கத்தில் சாய்பாபா கோயில் இருக்குது. அங்கேயே கிட்டவே ஒரு 4 கோயில் பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் அரைக்காசு அம்மன் கோவில்னு சொன்னாங்கங்க. இந்த 4 கோயிலும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். குபேரர் கோயிலுக்கு போனோம். அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற காளி கோயிலுக்கு முதல்ல போனோம். அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை. குபேரரோட தீர்த்தம்லாம் கொடுத்தாங்க. அங்கே உள்ளே உட்காந்து பூஜை பண்ணுறவங்க பண்ணலாம். நாங்கள் வந்து பண்ணலை. நாங்கள் வந்து சாமியை சுற்றி பார்த்துட்டு கோயில் சுற்றிட்டு அங்கேருந்து காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். அந்த காளியம்மன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க. காளியம்மனை சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஷீரடி பாபா கோயில் அங்கே பக்கத்துலேயே இருந்ததுங்க. இந்த எல்லா கோயிலும் இங்கே பக்கமாக இருந்தது.
அப்புறம் பாபாவோட சன்னதிலையும் சுற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து அரைக்காசு அம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. குபேரர் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு தான் அப்புறம் அம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதால் பக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து அரைக்காசு அம்மன் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போனவுடனே வெளியே இருந்து பார்க்க சொல்ல ஒரு யானை இருந்ததுங்க. உண்மையான யானை நினச்சி தான் நாங்கள் உள்ளே போனோம். ஏன்னா வந்து பக்கத்தில் வந்து மாட்டு தொழுவம், ஒரு செம்மறி ஆடுலாம் அங்கேயே பக்கத்தில் இருந்தது. அதே மாதிரி யானை வந்து தும்பிக்கை அசைஞ்சிட்டு வால் அசைஞ்சிக்கிட்டே இருந்தது. நாங்கள் உண்மையான யானைன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்த பிறகு தான் அது தெரியுது. கொஞ்ச நேரம் அசையுது, அப்படியே நிற்கிது. அப்புறம் பார்த்தா தெரியுது அது பொம்மை யானை. அதுக்கு பேர் வந்து ரோபோ சங்கர்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அந்த யானைக்கிட்ட நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு அப்புறம் உள்ளே போனோம் சாமியை பார்க்கறதுக்கு. சாமியை பார்க்க போன உடனே சுற்றியும் நிறைய லட்சுமி சிலைகள் வச்சுருக்காங்க. அம்மன் சிலைகள் நிறைய சுற்றி வச்சுருக்காங்க. நிறைய அம்மன், எத்தனை அம்மன் சொல்லிட்டு எனக்கு தெரியல. 108 அம்மன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அம்மனாக பார்த்து படிச்சுட்டு பேரை படிச்சுட்டு சுற்றிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க. வந்து சாமிக்கு முன்னாடி நின்றுட்டு அவங்க கையில் பூ கொடுத்தாங்க. அதை கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ண உடனே அந்த பூவெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஒரு முறத்தில். வாங்கி அப்புறம் அதை சாமியாண்ட சேர்த்துட்டாங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்ட உடனே அவங்க வந்து கையில் வந்து அரைக்காசு அம்மன் ஒரு காயின் வந்து கொடுத்தாங்க. கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அந்த காசை வந்து நம்மளோட பர்ஸில் வச்சுக்கோங்க, இது அம்மனோடதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வளையல் கொடுத்தாங்க. வளையலும் வாங்கிக்கிட்டு சாமியை சுற்றிட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வேன் ஏறி மேல்மருவத்தூருக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலான்னுட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்தினோம். அங்கே பூரின்னு பேரில் வேகாத பூரியை கேவலமாக 2 போட்டாங்க. வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஏன்டா சாப்பிட்டோமோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மருவத்தூர் தான். நேராக பார்க்கிங்கில் கொண்டு போய் வண்டியை விட்டுட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் நிற்க வச்சுட்டு போய் டோக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டோக்கன் வாங்கிட்டு வந்ததும் நாங்கள் வந்து இருமுடி செலுத்துறதுக்காக கோயிலுக்குள்ளே போயிட்டோம். டோக்கன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இருமுடி செலுத்துறதுக்கான சாப்பாட்டுக்கும் சேர்த்து அவங்களே டோக்கன் கொடுத்துட்றாங்க. இருமுடி செலுத்துறவங்களுக்கு தனியாக ஒரு வழி விட்டுருக்காங்க. நாங்கள் போன நேரம் வந்து அமாவாசைக்கு மறுநாள் கிளம்பணும். அதனால் கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உள்ளே போய் கோயில் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து அம்மா அன்னதானம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அன்னதான கூடத்துக்கு போயிட்டோம். அங்கே ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வர வழி ஃபுல்லாக கடைங்க. வெளியே வரதுக்கான வழி வந்து மாற்றி விட்டுருக்காங்க. ரொம்ப தூரங்க. கடை வீதியை பார்க்கறதுக்காகவே இந்த வழி மாற்றி விட்டுருக்காங்க. ஒரு 2 கிலோமீட்டர் போல் இருக்குங்க. அப்புறம் எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு அதோட நாங்கள் வந்து வேனில் வந்து செட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கோயிலில் போய் திருஷ்டி கழிச்சிட்டு மாலை கழட்டிட்டு 6 மணிக்குள்ளே வீடு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் இருமுடி பையில் இருக்கிற அரிசியை போட்டு பொங்கி சாதம் செஞ்சு நைட்டுக்கே சாமிக்கு படைச்சாச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணி பசங்களை கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அதோட படுத்தாச்சு. பசங்களும் என்னங்க மம்மி சீக்கிரமாக வந்துட்டீங்க, லேட்டாகவும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சீக்கிரமாக சாமியை பார்த்துறேன்ப்பா, கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.